அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இன்னொரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் ஃப்ளாஷ் வாட்ச் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இந்த ஒரு வாட்ச் பார்த்தீங்கன்னா நான் அமேசான் பிரைம் டே சேல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வாட்சை பார்த்தோன்னே எனக்கு ஒரே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 22க்கு மேலே இருக்கவங்களுக்கு கைக்கு தான் செட் ஆகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்படி அதுக்கு கீழே இருக்கவங்க வியர் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கையில் பெரிய வாட்ச் இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து இந்த ஒரு வாட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 15லேருந்து 23 அந்த ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இது கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். சரிங்களா? கைக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ போடலாம்னு நான் நினச்சேன். ஸோ கைஸ், இதோட காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் வருது. இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல. ஸோ வந்து நான் பிரைம் டே இப்போ 2500 ரூபாய்க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3ஓட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போத் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கோ அந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஒரு லுக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியில் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது மொபைலில். ஸோ அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த வாட்சில் இருந்து நீங்கள் அது கூட பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சில் என்னென்ன இருக்கோ அப்படியே டாப் டு பாட்டம் அங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் வாட்ச்லாம் எந்த ஒரு செட்டிங்குமே மாற்ற முடியாது. நீங்கள் வாட்ச் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணலாம், ஆஃப். மற்றபடி எல்லா செட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் தான் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய டைம் டேட் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிரைவிங்கில் இருக்கீங்க, நீங்கள் வந்து வாட்ச் கட்டியிருக்கீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயமாக ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து இதோட பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே காமிக்கும். சரிங்களா? நீங்கள் இப்படி ரெட் பட்டன் இருக்கும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கால் எண்ட் ஆகிடும். நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டு சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ளூடூத் வியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூடூத்தில் கேட்கும். நீங்கள் நினைக்கலாம் அதுக்கு இதுலேயே ஆன் பண்ணிட்டு போயிடலாமேடா ப்ளூடூத்லேயே அப்படின்னு. பட் வந்து ப்ளூடூத்தில் பேர் சொல்லாது. சரிங்களா? பட் வந்து இதில் வந்து பேர் காமிக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் சொன்னேன். ஸோ கைஸ், வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான விஷயம் தான், மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா விஷயமே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா IP68 இருக்குது. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், ப்ரூஃப் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் மலையில் போனால் தாங்கும், பட் வந்து தண்ணியில் போடுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரப்பர் ஸ்ட்ரிப் தான். சரிங்களா? மற்றபடி மெட்டாலிக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ கைஸ், உங்களுக்கு ஒரு ஷார்ட் ரிவ்யூ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோனை வந்து எங்கேயோ வச்சிட்டேன், எங்கே இருக்குன்னு தெரியல, சப்போஸ் நம்ம ஒரு ஃபோனை எங்கேயோ வச்சுட்டே தேடிட்டு இருப்போம், பட் வந்து நம்மளோட மொபைல் பார்த்தீங்கன்னா சைலண்டில் இருக்கும், இன்னொரு ஃபோன்லேருந்து கூப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இது உங்களுக்கு கனெக்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்ச்லேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆப், அதாவது உங்கள் ஆப் தானே ட்ரிகராக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்லேருந்து ஒரு பீப் சவுண்டோ இல்லை ஒரு ரிங் டோன் வந்து கண்டிப்பாக சவுண்ட் வரும். ஸோ வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பலத்தனமாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீச்சர் இருக்குது. சரிங்களா? ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நான் சொன்னது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட MRP ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் போட்டிருக்கானுங்க. சரிங்களா? ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பிளாக் கலர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா என்னோட ஒப்பீனியனில் எனக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதில் அந்த பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அந்த பிளட் ப்ரெஷரு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே இருக்குது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் நினச்ச மாதிரியே தான் அந்த சின்ன பசங்க அந்த ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் நல்லாவே ஃபிட் ஆகும். நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு 23க்கு மேலே ஏஜ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கும் கண்டிப்பாக செட் ஆகும். எஸ்பெஷலி அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வாட்ச். ஸோ வந்து ஸ்ட்ரிப்பை வந்து தனியாக கழட்டியே கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து எப்படி இருக்கும், போட்னு கிடையாது, இப்போ ஜெப்ரோனிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 50 to 20 அந்த ஒரு சீரிஸும் நம்ம சேனல்லே போட்டிருந்தோம். ஸோ வந்து எல்லாத்தோட பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் பாக்ஸ் மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கைஸ், இதோட ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா நீட்டாக டபுள் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் குவாலிட்டி உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ வந்து வாட்ச் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி கொடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா அக்சசரிஸுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு கேட்டலாக் இருக்குது. இது வந்து தேவையே படாது. சரிங்களா? இதை வந்து எது கொடுக்குறாங்கன்னா அவங்களோட விளம்பரத்துக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்சோட சார்ஜர் இருக்குது. கைஸ், இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் அதில் டச் பண்ணாவே பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை கனெக்ட் பண்ணுற பாருங்க, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நீங்கள் வச்சாவே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்கில் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணலாம். ஸோ கைஸ், இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் எவ்வளோ ப்ரோ கொடுக்கட்டும், ஏன்னா வந்து எனக்கு ஸ்பீடாக சார்ஜ் பண்ணி நான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா இது வந்து வாட்சோட பேட்டரி வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். சரிங்களா? ஒரு சில சார்ஜஸ் வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடும். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா
5 வோல்ட் 2A கொடுங்க அதிகபட்சம் சரிங்களா. 1A கொடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பேட்டரி வரும். 2Aக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் அர்ஜென்ட்டுக்கு சார்ஜ் பண்ணலாம் சரிங்களா. அதை விட்டு 3A 4A எல்லாம் கொடுக்காதீங்க. சார்ஜ் ஸ்பீடாக பண்ணும், பட் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டல்லாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ கைஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க போட் சைட்லேருந்து. கைஸ் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி தராங்க. பட் வந்து எதுக்கு ப்ரோ கார்டெல்லாம் தராங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மென்ஷன் பண்ணுறது தான். பட் வந்து இந்த கார்டெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது சரிங்களா. நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வெப்சைட்டோட இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை வாங்கினதுக்கப்புறம் அந்த இன்வாய்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி சேஃபாக வந்து டிரைவில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூசர் மேனுவல். ஏன்னா வந்து இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட எப்படி கனெக்ட் பண்ணுறது இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பட் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து ஒரு யூசர் மேனுவலில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது வேற, ஒருத்தர் சொல்லி கேட்கறது வேற. பட் வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்ச் வந்து நீங்கள் ஃபோனோட ட்ரிகர் பண்ணுறப்ப. ஸோ கைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா மெயினாக இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் சரிங்களா. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் அங்கே வியூ பண்ணிக்கங்க. பிடிஎஃப்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுக்கக்கூடியது தான், பெருசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ கைஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நம்ம வாட்சை அசம்பிள் பண்ணுவோம். ஸோ கைஸ் வாட்ச் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாமே அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து ஒரே நிமிஷம் இருங்க, எனக்கே டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஸ்ட்ரிப் எங்கே இருக்கும் எனக்கே மறந்து போச்சு. சரி விடுங்க பார்த்துக்கலாம் இருங்க. ஸோ வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வாட்ச் நான் கட்டியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்கள் ஆச்சு. அதாவது இந்த மாதிரி வாட்ச் சரிங்களா. இப்போ என்ன கேட்டால் இந்த மாதிரி இவங்க ஒரு ரப்பரில் கொடுக்கறதுக்கு மேக்னெட்டிக் ரப்பர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்க மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ போட் அதை ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து ஈஸியாக வந்து போட்டு போயிடலாம் சரிங்களா. ஸோ வந்து இந்த மாதிரி குழப்பமே இருக்காது. ஸோ வந்து எங்கெங்க கனெக்டாக பண்ண முடியல, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போட்டாச்சு. ஸோ கைஸ் நீங்கள் ஸ்ட்ரிப் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் இப்படி தான் இருக்கும் சரிங்களா. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உண்மையிலுமே ஸ்ட்ரிப்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ என்ன கேட்டால் வந்து ப்ரோ எனக்கு வந்து மெட்டாலிக்கில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க சரிங்களா. ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இதோட டூப்ளிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவானுங்க சரிங்களா அமேசான்லேயே. ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெட்டல் ஸ்ட்ரிப்பு மட்டும் தனியாக வைப்பாங்க சரிங்களா. ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா. நீங்கள் மொத்தமாக ஃபஸ்ட் இருந்து அதாவது ஃபுல் வாட்சே வாங்க தேவையில்ல, நீங்கள் அந்த ஸ்ட்ரிப் மட்டும் தனியாக வாங்கி மாட்டிக்கலாம் சரிங்களா. ஸோ கைஸ் உங்களுக்கு நான் இதை பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை வாங்கலாம் ப்ரோ, இதை நான் வந்து வாங்கலாமா, இதை வந்து ஒரு 2500 சொல்கிறாங்க, இதை நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து சரிங்களா. ஸோ வந்து காம்பேக்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடியதாக கரெக்டாக உள்ள சுருட்டி வைக்கிற மாதிரி கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்பாக இருக்குது, ஒரு ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து இப்படி வச்சு ஆன் பண்ணனா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வந்து கழட்டிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து டர்ன் ஆன் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்றைக்குமே உங்களுக்கு தான். பாருங்கள், நானும் பார்க்குறேன். வாவ் போட் அப்படின்னு வந்திருக்கு. என்னங்க அது போட் வந்துச்சு உடனே வந்துருச்சு. ஸோ வந்து உடனே இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகுது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. ஸோ கைஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் சரிங்களா. ஏன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் ஹியூஜ், எந்த மாதிரி ஹேங்கும் ஆகலை, சூப்பர், உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. பிபிஎம் எல்லாமே பக்காவாக காமிக்குது. இருங்க, பிபிஎம் வந்து எல்லா வாட்ச்லேயும் சரியாக காட்டுறதில்ல, அதுதான் உண்மை சரிங்களா. ஏன்னா வந்து இப்போ தான் ஸ்கேனிங்கில் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் கலர் லைட் எரியும்னு நினைக்கிறேன். என்னோட ஃபிங்கர் பிரிண்டாரி வச்சாவே பார்த்தீங்கன்னா பிபிஎம் உங்களுக்கு காமிச்சிரும். அது எல்லா வாட்ச்லையும் கரெக்டாக இருக்க மாட்டேது. நான் ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். ஏன்னா வாட்சுக்கு வாட்ச் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேபி அந்த சென்சார் குவாலிட்டியில் மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இது ஒரு 2500 கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் சரி, நல்லா ஒர்த்து தான். இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டல். அதாவது அந்த வாட்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்டர் அப்பியரன்ஸ் ஃபுல்லாகவே மெட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட டிசைன்ஸ் எல்லாமே லுக் எல்லாமே நல்லா இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெட்டல் ஃப்ரேமுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியே எங்கேயாச்சும் ஒரு செவுத்தில் பரப்ப கூட உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்குது முக்கியமாக சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிபிஎம் எவ்வளோ காமிக்குதுன்னா 88 பிபிஎம் அப்படின்னு காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு மோட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரொட்டேட் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஆன் ஆஃப் சரிங்களா, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இதை நீங்கள் ஃபோனில் பேர் பண்ணிவிட்டு மஜா பண்ணுங்கள். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்து பேட்டரி எல்லாமே பக்காவாக காமிக்குது. இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை வந்து ஆன்லேயே வச்சு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 2 வாரத்துக்கு சார்ஜ் நிற்கும் சரிங்களா. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், 2 வாரத்துக்கு சார்ஜ் நிற்கும். பட் வந்து நீங்கள் யூசேஜ் அதிகமாக வச்சிருக்கக்கூடாது, சும்மா ஆன்லேயே வச்சுருக்க சொல்கிறேன். ஓகே காய்ஸ், உங்களுக்கு பேசிக்கான எல்லா விஷயமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வாட்ச் நீங்கள் கண்டிப்பாக 2500 பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி சர்க்கிளாக வேணாம், எனக்கு வந்து ஸ்கொயராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம Zebronicsல 5220 CH அப்படின்னு ஒரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூ வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா
அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அமேசான் லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே guys, thank you for watching this video. Thank you. Peace out.